எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், எல்லா கல்பத்திலும் நடப்பதே தான் திரும்ப திரும்ப நடக்குமா? ஒரு ஆத்மா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றாங்க. இப்போ கொஞ்சம் வருஷமா அவங்களுக்கு மனநிலை கொஞ்சம் சரியில்லை. அதுக்காக மரத்திலையும் சாப்பிட்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கல்பத்திலும் இந்த நேரத்தில் நான் இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போய் இதுக்காக மருத்துவம் எடுக்க வேண்டிய வருமா? இப்படி தான் எல்லா கல்பத்திலையும் இருக்குமா? இப்போ எல்லா கல்பத்திலையும் பண்ணுற புருஷார்த்தத்துக்கு எதுக்கு என்ன பயனு, என்ன பலனு? அப்படின்லாம் ஒரு ஆத்மா கேட்டு ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஓகே, நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ராஜயோகம் பரமாத்மா சொன்னதுனால தெரியும். இது ஒரு 5000 வருஷம் ட்ராமா. இதுக்கு பேர் கல்பம். இது சுகம் துக்கத்தின் விளையாட்டு. 2500 வருஷம் சுகம், 2500 வருஷம் துக்கம். சத்தியுகம் திரேதாயுகம் இந்த பூமியில சொர்க்கம், துவாபர கலியுகம் இந்த பூமியில நரகம். இப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்க நல்லா அதில் நடிகர்கள். சில நடிகர்கள் அதிகமா 84 பிரிவுகள் எடுக்கிறாங்க. அப்படி ஒரு 9 லட்சம் பேர் எடுக்கிறாங்க. ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறாங்க, கோடிக்கணக்கானவங்களும் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 2026 இருக்கோம். ஒரு 800 கோடி பேர் ஜனத்தொகை இருக்கோம்னு வச்சுக்கலாம். 2036 போல நம்ம சங்கமம் முடியுது. அந்த 2036 போல ஒரு 900 crore பேர்கிட்ட இருக்கலாம், ஜனத்தொகை இருக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ராமாவில் ஒரு விஷயம் உண்மை, நடக்கிறது திரும்ப 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 நடக்குது. இது ஒரு சினிமா எடுத்துட்டாங்க, சீடியாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னாலும் அந்த சீனோட சீக்வன்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சீன் கூட முன்னாடி பின்னாடி மாறாது. கரெக்டாக நடக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்கும். பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாடகம் நல்லது, சூப்பர் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, இப்போ நான் இந்த ஆத்மாவுக்கு ஆறுதலாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. உங்களுக்கு நேரம் இப்போ சரியில்லை, உங்களுக்கு மருத்துவம் செலவாகுது, மனநிலைக்காக நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க, இதெல்லாம் கரெக்டு தான். இது எல்லா கல்பத்திலும் நடக்குமானா அந்த டைம் வரும்போது இது நடக்க தான் செய்யும். இதில் ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 4 பிரிவுக்கு முன்னாடி நமக்கு தெரியுமா, அடுத்த பிரிவில் அப்படி ஆயிடுமோ அப்படின்னு தெரியாது. நமக்கு இந்த நிலை வர்றது எப்போ தெரியும்னா, அந்த நிலை வரும்போது தான் தெரியும். பாருங்களேன், இன்றைய நிலை வர வரைக்கும், நேற்று வரைக்கும் நடந்தது, இன்னைக்கு நடந்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இனிமேல் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு இன்னைக்கு கூட தெரியாது, இதே கல்பத்தில். கரெக்டா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா கல்பத்திலும் நடக்குமான்னு வருத்தப்படுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா அடுத்த பாருங்களேன், இதுக்கு முன்னாடி எத்தனையோ கல்பனை அடிச்சிட்டோம், கோடிக்கணக்கான கல்பனை அடிச்சிட்டோம்னு யார் சொல்கிறா? பரமாத்மா சொல்கிறார். நமக்கு எதாவது ஞாபகம் இருக்கா? போன பிரிவு எங்கே இருந்தோம் நமக்கு தெரியுதா? இப்போ சரீரம் விட்டா எங்கே போக போகிறோம் தெரியுமா? எதுவும் தெரியாது. அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது எல்லா கல்பத்தையும் இதே திரும்ப 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 நடக்க போகுதுன்னு நினச்சி ஏன் வருத்தப்படுறீங்க? வரும், அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுதான். புரியுதுங்களா? என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு 16 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதில் 4 விஷயம் பண்ண சொல்கிறாங்க. அமிர்த வேலை எழுதி நினைவு பண்ணுங்க, வாணி படிங்க, ஸ்ரீமத பலமல் சேவை பண்ணுங்க. நானும் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் ஆனஸ்ட்டாக கேட்டிங்கன்னா, நாடகம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செகண்ட் சரீரம் விட்டால் போதும், அந்த அளவுக்கு நாடகம் பிடிக்கும். உங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பாருங்களா, நான் பொய் சொல்லலாம் விருப்பப்படல. என் மனநிலை என்னவோ உள்ளது உள்ளபடி தான் 16 வருஷமும் நான் சொல்லிட்டு இருக்கேன். 10 வருஷமாக யூடியூப்ல இருக்கேன், 10 வருஷமாக அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு படம் வந்துச்சு, தியேட்டரில் ஓடுது, 365 நாளாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்த ஒரு ரசிகர் எனக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஆனால் படம் 365 நாள் ஓடி இருக்குது. அவரோட பார்வையில் அவருக்கு அந்த படம் பிடிக்கல. அதே மாதிரி என்னுடைய பார்வையில் இந்த நாடகம் பிடிக்கல, அவ்வளோதான். எனக்கு இறைவனை பிடிக்கும், சிவனை பிடிக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால ஒன் சைட் லவ் நிறைய இருக்கு, எனக்கு அவர் மேலே நிறைய இருக்கு. ஆனால் அவர் உருவாகின ட்ராமா மேலே எனக்கு உடன்பாடு கிடையாது, எனக்கு பெரிய பிடிப்பெல்லாம் கிடையாது. நான் அதிகமாக சுகம் பார்த்துருப்பேன், அதனால அதிகமாக துக்கம் பார்க்குறேன். அப்படிதான் அதுவும் வானிலை சொல்லியிருக்காரு, நீங்கள் தான் அதிகம் சுகம் பார்த்துருக்கீங்க, அதனால நீங்கள் தான் அதிகமாக துக்கம் பார்க்குறீங்கன்னு அவரும் சொல்லியிருக்கிறார். அது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. ஓகேவா? அதனால இப்படி நான் என்ன சொன்னாலும் சரி, சொர்க்கம் கிடைக்குதுன்னா கிடைக்க தான் போகுது, அது வாழ தான் போகிறோம். ஓகேவா? துக்கம் அனுபவிக்கணும் இருந்தால் அனுபவிச்சு தான் ஆகணும். இது மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம தப்பிக்கவும் முடியாது, எஸ்கேப்பே ஆக முடியாது. இப்படி தான் ட்ராமா. இதை புரிஞ்சு போகணும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன, நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எங்கிட்ட 1008 பிரச்சனைகள் இருந்தால் கூட எங்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. 16 வருஷமா இறைவனை நினைவு பண்ணுற மாதிரி 4 விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னோட ஜாதகம் இருக்கு. நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா கல்பத்திலும் அது பண்ணுவான்ல. 10 வருஷமா யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன், 10 வருஷமா இருக்கிறேன்ல. அந்த மாதிரி என் ஜாதகம் எல்லா கல்பத்திலும் இருந்திருக்குல்ல. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடு என்னோட சைடில். ஓகே, இதெல்லாம் நினச்சி நான் சந்தோஷப்படணும். ஓகே, எல்லா கல்பத்திலையும் இந்த மாதிரி
10 வருஷமாக இப்போ யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்கேன், நான் போட்டுட்ருப்பேன். எல்லா கல்பத்திலும் அது நடக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ நெகட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குல்ல. எனக்கு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஸ்டாண்டர்ட் சார்ட் பேங்க்லேருந்து கால் வருது, 1க்கு 4 கால் வருது, நான் எடுக்கல. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் கொடுக்குறாங்க, இப்போ வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணுறாங்க. எதுவுமே நான் என்டர்டெயின் பண்ணவே இல்லை, ஏன்னா நமக்கு அதுக்கான வருமானம் வரல எடுத்து கொடுக்கறதுக்கு. டெய்லி நான் இப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நான் எந்த ஒரு ஃபோன் நம்பரும் எடுக்கிறது இல்லை. தெரியாத நம்பர்னு வந்தால் எடுக்கிறதே இல்லை. அவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு ராஜயோகம் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டைப் பண்ணி அனுப்பிச்சா மட்டும்தான் பதில் சொல்கிறேன். சும்மா ஹாய் ஹலோ அப்படின்னு போடுறது எதுக்கும் கூட நான் ரிப்ளை பண்ணுறதில்ல. எதுக்கு ஃபோன் பண்ணி பேங்க்காரங்களாக இருந்தால் அவனுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியாது, நம்ம மழுப்புற பதிலெலாம் சொல்லணும். இப்போ வீட்டுக்கே தேடி வந்தாங்கன்னா பதில் சொல்லிக்கலாம். இதுதான் கண்டிஷன், இப்படி தான் இருக்குது, வரும்போது தரேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி வீட்டுக்கு வர வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் டெய்லி ஃபோன் கால் காலம்பரம் மத்தியானம் சாயந்தரம் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பில் வருது, இமெயிலில் வருது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி HDFCலேருந்து வந்தது, உங்கள் மேலே லீகல் கேஸ் போட போகிறோம், அதை போட போகிறோம், இதை போட போகிறோம்லாம் வந்தது. அது படிக்கும்போது மனசு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் மீறி நான் நாடகம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நான் நடிக்கணும். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஓகேவா? இப்போது போராடிட்டு இருக்கோம், இப்போ கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம். ஓகேவா? அதனால கொஞ்சம் பைசா வருது, கடன் வாங்காமல் ஓரளவுக்கு மீட் பண்ண முடியுது. இது வந்து கடனையும் அடைக்கிற அளவுக்கு காசு வருதானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருக்க குழந்தைங்க வந்து பெரிய பசங்க ஆகிட்டாங்க. இப்போ புது 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 செலவு வைக்கிறாங்க. திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு புக் எக்ஸிபிஷன் போகணுன்னாங்க, அதுக்கு முன்னாடி நாள் வேற ஒரு இடத்துக்கு போகணுன்னாங்க. டக்குன்னு பிளான் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அவங்க எனக்கு அதிகமாக கேட்கறது இல்லை, ஆனால் போகும்போது நம்ம கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. அதாவது நான் வாரத்துக்கு ஒரு 250 ரூபா கொடுக்குறேன் அவங்களுக்கு, அதை மிச்சப்படுத்தி அவங்க போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கஷ்டம், எனக்கு கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க போகிறாங்க, திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத செலவு வந்தால் என்ன பண்ணுவாங்க, நம்ம கொடுக்கணும்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என் குழந்தைங்களோட 1 வயசு வரைக்கும் நான் ரொம்ப நல்லா இருந்தேன். 1க்கு 2 கார் அந்த டைமில் இருந்தது. மொத்தம் 5 கார் வச்சுருந்தேன் ஒரு காலத்தில் வாழ்க்கையில். 2 கார் ஒரே டைமில் தான். அன்றைக்கி வந்து ராயல் லைஃப், பிஸ்னஸ் கிளாஸில் ஃப்ளைட்டில் போயிருந்தேன், அப்படி ஒரு வாழ்க்கை வந்தேன். என் குழந்தைங்க 1 வயசு வரைக்கும் அது பார்த்துருக்காங்க. ஆனால் 1 வயசில் அந்த குழந்தைங்க என்ன ஞாபகம்? இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து வர மே மாதம் ஆகுதுன்னா 19 வயசாகுது. சாவறதுக்குள்ளே நான் பார்த்த ஒரு வாழ்க்கையை திருப்பி அந்த குழந்தைங்களுக்கு காட்டணும். இவ்வளோதான் என்னோட சின்ன அபிலாஷை, அவ்வளோதான். அவங்க பார்த்துணும், அவங்க ஒரு வாட்டியாவது பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து அநியாயமான ஆசைலாம் கிடையாது. நான் இருந்த வாழ்க்கையை திரும்ப ஒரு வாட்டி வாழணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஒரு வாட்டியாவது அவங்கள நல்லபடியாக ஒரு நாள் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எந்த மாதிரி நடக்குது. இது கடையில் நிறைய செலவு என்னென்னா, திருப்பி காலேஜ் ஃபீஸு எவ்ரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்ட வேண்டியிருக்கும், ஐஐடி ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், வாரம் அவங்களுக்கு வந்து மெட்ரோக்கு வாரத்துக்கு 500 ரூபா போடணும், அப்போ தான் மெட்ரோ போயிட்டு வர முடியும். அதெல்லாம் கை செலவுக்குன்னு 250 ரூபா கொடுக்கணும். இப்போ இவ்வளோ இருக்கும்போது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செலவு தான். என்ன 4 வருஷம் ஆனது, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ 1 வருஷம் கடந்துட்டீங்க, இன்ஜினியர் 1 வருஷம் முடிய போகுது இல்லையா, 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்க வேலைக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு அந்த செலவு பிரச்சனைலாம் கிடக்கணும்ல, அது வரைக்கும் போகணும்ல, எல்லாம் நடக்கும். ட்ராமா தானே, ஏற்கனவே நடந்து போனது திரும்ப திரும்ப நடக்கும்ல. ஆனால் இதில் ஒரு விஷயம் உண்மை என்னென்னா, எல்லாம் சொல்லும்போது உண்மையை சொல்லணும்ல, ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு விஷயத்த விரும்பி செய்யும் போது இருக்கிற புலம்பிக்கிட்டே பண்ணுறது இருக்குல்ல, ஏன்னா அது பிடிக்கல இது பிடிக்கல, அது வேற மாதிரி தான் லைஃப்பை கொண்டு போகும். இது ரெண்டு விதம் தான். இந்த ஆத்மாவுக்கு நான் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, அவங்க மனநிலைக்காக நிறைய வாட்டி கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிடும்போது நான் வந்து சைக்காட்ரிஸ்ட் நம்பர் தான் கொடுக்குறேன். நம்ம என்ன சொன்னாலும் ராஜயோகத்தில் சொன்னதான் சொல்ல வேண்டியிருக்கு, இந்த நாடகம்னு சொல்ல வேண்டியிருக்கு. என்ன தான் நம்ம யோகா பண்ணால் அந்த ஆத்மாவுக்கு சக்தி கிடச்ச மாதிரி எனக்கு தெரில. கிடச்சிருந்தா அவங்க சரியாக இருப்பாங்களே. இப்போ நார்மலாக இருக்கவங்களுக்கே நம்ம யோகா பண்ணினா, ஒரு ஆத்மாவுக்கு மலேசியாவில் இருக்காரு, ஒரு 60 வயசு மேலே இருக்கும், அவருக்கு டெய்லி யோகா பண்ணுறேன். அவருக்கு பிரச்சனை என்னன்னா, தனிமையில் இருக்கார், கல்யாணம் நான் பண்ணிக்கல, பேச்சுலர்லாம். அதாவது ராஜயோகம் கற்றுக்கிட்டாரு, அது இப்போ தான் ரீசெண்டாக தான் பண்ணுறாரு, 15 வருஷமாக தான் பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப ஆரம்பத்துலேருந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ அவர் தனிமையை ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அவருக்காக இறைவனுடைய சக்தி வாங்கி கொடுத்து அவரை வந்து நீ கூட இருக்கிற மாதிரி ஃபீலிங் கொடுப்பா அப்படின்னு கனெக்ட் பண்ண. நான் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 6-7 வருஷமாக பண்ணுறேன். ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி இருக்கீங்கன்னு. ஒரு வாட்டி என்ன சொல்லுவார், நான் அந்த மாதிரி ஃபீலே பண்ணுறது இல்லை, அதாவது எனக்கு இறைவன் கூட இருக்காருன்ற ஃபீல் எனக்கு கிடச்சது கிடையாதுன்றார். இதுக்கு 2-3 காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம யோகா அவருக்கு ரீச் ஆகலை, அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் ஆத்மால சக்தி இல்லை, இறைவன் கொடுக்குற சக்தியை வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு. அது பரமாத்மா சொல்கிறார், நான் கொடுக்குற சக்தி கொடுத்துன்னு தான் இருக்கேன், நான் ஒருத்தருக்கும் பாகுபாடு பார்க்கறது இல்லை, 800 கோடி பேர் ஒரே மாதிரி தான் கொடுத்துன்னு இருக்கேன். உன் ஆத்மால சக்தி இல்லை, அது வாங்கிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். அது அந்த ஆத்மா விஷயமா கூட இருக்கலாம். பாருங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்தி கொடுத்தா அது ஃபீல் பண்ணணும்ல, அந்த மாதிரி தான் ட்ராமா இருக்கணும். இல்லைல்ல, அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, எல்லா ட்ராமாலையும் எல்லா கல்பத்திலையும் திரும்ப திரும்ப நடக்க தான் போகுது.
ஆனால் அது நடக்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்படி தான் வாழ்க்கை நடக்குதான்னு நினச்சி ஃபீல் பண்ணலாம் வேண்டாம். இடையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க தானே செய்யுது, அதை நினச்சி சந்தோஷப்பட்டு போங்க. பாருங்கள், ஈரானில் பாருங்கள், இஸ்ரேலில் பாருங்கள், யுக்ரைனில் பாருங்கள், என்ன பிரச்சனை ஓடினது. பாக்கி நாட்டிலலாம் பெட்ரோல் எல்லாம் கண்ணாமண்ணான்னு கூடிச்சு. அப்படிலாம் பார்க்கும்போது பாரதம் எவ்வளோ சேஃபாக தானே இருக்குது. இப்போ பாருங்களேன், பாரதம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருந்த டேக்ஸை கட் பண்ணிவிட்டு நம்மளோட வந்து பெட்ரோல் ரேட் அதே ரேட்டாக வச்சுருக்காங்க. எவ்வளோ அக்கறை பாருங்களேன். ஒரு குடும்ப தலைவர் வந்து குடும்பத்தை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு 140 கோடி பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி நமக்கு கிடைச்சது வந்து பாரதத்துடைய என்ன சொல்லணும், நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் பாரதத்தில் பிறந்ததுனால. உலகமே கஷ்டப்பட்டது. ஆனால் பாரதத்தை மட்டும் அவர் அப்படியே பாதுகாத்து வர்றார். அதுவும் நிறைய மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் எதிர்பார்க்கல. மக்கள் அப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு 26லேருந்து 30 கண்ட்ரி வரைக்கும் இவங்களுக்கு இந்தியாவில் எப்படி பாரத் ரத்னா இருக்கும் அந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. என்ன ரியல் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும், யாருக்கு, மோடிக்கு, அங்கே ரெடியாக இருக்காங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் ட்ரம்ப்னு ஒருத்தர் உலகத்தை ஃபுல்லாக போர் போட்டு எனக்கு இது கொடுத்துனுருங்க அவர் கேட்டுன்னு இருக்கார். அவருக்கு தரமாட்டாங்க. இவர் கிடைக்கக்கூடாதுன்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவர் ட்ரம்ப்பும் பண்ணிட்டுருக்கார். இவர் ஏங்கவே இல்லை, எனக்கு வந்து பாரத் ரத்னா கொடுங்கன்னு ஒரு இடத்துல அவர் சொன்னது கிடையாது. அவருக்கு 30 நாடுகள் கிட்டத்தட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அவர் கேட்டு வாங்கலை, எனக்கு கொடுங்க உங்கள் நாட்டோட உயர்ந்த ஒரு அப்படின்னு கேட்கல. அவங்களா முன் வந்து கொடுத்துரு. இதுக்கு காரணம் பாருங்களேன், நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பங்களாதேஷ் 1000 பிரச்சனை பண்ணுறான். இப்போது நம்ம வந்து பங்களாதேஷுக்கு பெட்ரோல் கொடுத்துருக்கோம். ஸ்ரீலங்கா கஷ்டப்படுறாங்க, ஸ்ரீலங்காவுக்கு நம்ம பெட்ரோல் கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம நாட்டில் 150 கோடிக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஊர் மக்களில் தான் பிஜேபி இல்லாத மாநிலங்கள் தான் இந்த மாதிரி போலியாக வந்து பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, எல்பிஜி கிடைக்கலன்னு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. மக்கள் ஓடி போய் பேனிக் பையிங் சொல்கிறாங்க, வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்க ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து பிஜேபி இல்லாத மாநிலங்கள், தமிழ்நாட்டில் நடக்குது, கர்நாடகா நடக்குது. இது மாதிரி எங்கே பிஜேபி ஆளலையோ அங்கெல்லாம் பண்ணுறாங்க. மக்களுக்கு தான் அந்த புரிதல் வரணும். வரும்போது நல்லாயிருக்கும். சரியா? ஸோ இந்த ட்ராமா திரும்ப தான் நடக்குது. இது மாட்டுக்கிறது அதெல்லாம் போய் சொல்ல விருப்பப்படல. உங்களுக்கு மாறிடுங்க அப்படிலாம் போய் சொல்ல விரும்பும். சீன் பை சீன் திரும்ப தான் நடக்க போகுது. அது நடக்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும்ன்றது தான் நான் சொல்ல வர விஷயம். ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. எல்லாரும் உங்கள் கார்மிக் கணக்கு செட்டில் பண்ணிருக்காங்க. ஓகேவா? உங்கள் பிரச்சனை வேறு, என் பிரச்சனை வேறு. எனக்கு கடன் பிரச்சனை, உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை, அப்படி ஒவ்வொருத்தருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஏன்னா எல்லாரும் கார்மிக் அக்கௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஆத்மாவுக்கு ஆறுதலாக நீங்கள் என்ன சொல்ல முடியுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.